ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை நீர் விசேஷித்த வண்ணமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தருவீராக. இனி வரப்போகின்ற ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவாக்கப்படுகிறதை கர்த்தாவை நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உணர நீரே கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு, வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை கண்டு என்னை குணவானாய் மாற்றிவிடும், மறுரூப வாழ்வை கண்டு என்னை குணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே, அன்பின் நாளும் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே, அன்பின் நாளும் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும், கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து என்னை எழுப்பும், கிருபையின் காலம் இப்போதும்
இயேசுவே அருள் கூர்ந்து என்னை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கிறேன். கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 123வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 123வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறதுனாலே சத்தியமான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்று உணர நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எழுந்து நின்று 123வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனி உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனி உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். இன்றைய நாளிலே நல்ல ஆட்சி பொறுப்பை ஏற்கும்படிக்காக, பதவி பிரமாணத்தின் ஊடாக கடந்து போகும்படிக்காக பாரத பிரதமருடைய அந்த எல்லா விதமான காரியங்களும் உருவாக்கப்படுகிறது நாம் மையாகவே அறிந்திருக்கிறோமே. கர்த்தருடைய கிருபை பூர்ணமாய் விளங்கும்படிக்காக இனி நம்முடைய இந்திய நாடு நல்ல சுபிட்சமான முறையிலே ஆளுகையின் ஊடாக கடந்து வரும்படியாக, கர்த்தருடைய திட்டம் நம்முடைய இந்திய நாட்டிலே நிறைவாக்கப்படும்படியாக, ஏழை எளிய மக்களுடைய ஒடுக்கங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையின் ஆதாரங்கள் உயர்த்தப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த ஆட்சியிலும் கூட நல்ல ஆட்சிக்குரிய காரியங்கள், நல்ல பல சட்ட திட்டங்கள் உருவாக்கப்படும்படிக்காக, எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான நல்ல ஆட்சியினுடைய முறைமைகள் உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சென்ற நாட்கள்ல நிறைய பிரச்சனைக்குரிய காரியங்கள், சிறுபான்மையின மக்களுடைய ஒடுக்கத்தினுடைய நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் காண முடிந்தது. ஆனால் இனி துவங்க போகின்ற இந்த நல்ல ஆட்சியிலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா காரியங்களையும் கர்த்தராக தேவன் அப்புறமாக்கி போட்டு எல்லா ஜனங்களையும் அரவணைத்து ஆளுகை செய்யக்கூடிய அளவிற்காக லஞ்சங்களும் அநேக விதமான வன்முறைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் இனி நம்முடைய தேசத்தின் எல்லைகளிலே காணப்படாதபடி சுகமான ஆட்சியை ஆண்டவராக தேவன் நம்முடைய இந்திய நாட்டுக்கு உருவாக்கி தரும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஊக்கமான மனதோடு நாம் யாவரும் இணைந்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்திய நாடு மகிமை நிறைந்த ஒரு நாடாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடாக, எல்லா ஜனங்களுக்கும் முன் மாதிரியான ஒரு நாடாக, எந்த விதமான குளறுபடிகளும், எந்த விதமான கலகங்களும், எந்த விதமான வன்முறைகளும் காணப்படாத நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு தேசமாக நம்முடைய இந்திய நாடு காணப்படும்படிக்காக, தேசத்திலே காணப்படும் எல்லா சாத்தானின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால் தரை மட்டும் தாழ்த்தப்படும்படிக்காக கர்த்தருடைய ஜெய கொடி ஏதோ நம்முடைய இந்திய நாட்டிலே பறக்கும்படியாக, கர்த்தருடைய கிருபை நம்முடைய தேச எல்லைகளிலே அளவில்லாமல் காணப்படும்படியாக, எல்லா ஜனங்களும் பாதுகாப்பான நிலைகளை உணரும்படியாக எல்லாரும் ஒருமுறைப்பட்டு நாம் இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. இனி வரக்கூடிய எங்கள் இந்திய நாடு பாதுகாக்கப்பட்ட ஒரு நாடாக விளங்க இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படிக்காக கர்த்தரின் நாமத்தினாலே எங்கள் தேச பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வன்முறைகள், குழப்பங்கள், சட்ட திருத்தங்கள், அநேகம் ஏழை எளிய மக்களுடைய ஒடுக்கங்கள், வாழ்வாதாரங்களை இழந்து போகக்கூடிய நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் இந்திய நாட்டின் எல்லைகளை தாண்டி கடந்து போகட்டும். இனி எங்கள் தேசம் சுகித்திருக்கும் ஒரு தேசமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் மாற்றப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களின் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை பூரணமாய் விளங்குவதாக. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து தேசத்தை நல்ல முறையில் ஆட்சி பண்ணும்படியாக உம்முடைய நாமத்தினால் எங்கள் தேசத்தின் எல்லா தலைவர்களையும் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானது உம்முடைய நாமத்தினால் உருவாக்கப்பட கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தீமையும் எங்கள் தேசங்களுக்கு எதிராக உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை எங்கள் தேசங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் இந்திய நாட்டினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீர், ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக உள்ளத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தராக தேவன் செய்திருக்கிறீர். எங்களால் இயன்ற இந்த சின்ன காணிக்கையாகிய பலியை ஆண்டவருக்கு முன்பதாக படைக்க நல்ல ஒரு தருணத்தை உருவாக்கி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நீர் விளங்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த படைக்கின்ற இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை விளங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். பரந்தோடும் பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்ந்தையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்ந்தையில் அலைக்கடல் நடுத்து நடுவழி விடுத்து அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே எந்தன் துயரம் என்றி மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம் என்றி மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய கரங்களிலிருந்து வாங்கி உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் மகிமைக்கென்று உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை
நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராகிய தேவனுக்கென்று படைத்தோம். எங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நாங்கள் படைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால இயக்கம், இந்த கடைசி கால இயக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இயக்கம் நீங்களும் நானும் நினைக்கிறதை போல இது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒரு இயக்கத்தை போல அல்ல. இந்த இயக்கத்தை சரியான விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் கற்றுக்கொள்ள துவங்கினால் மட்டும்தான் இவைகளுக்கு ஏற்ற ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகவும் இவைகளின் இறுதியை எட்டவும் தேவ ராஜ்யத்தை சென்று அடையவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த கடைசி கால இயக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இயக்கத்திற்கு நமக்கு முன்பதாக காணப்படும் பல நிலைகளிலே நின்று நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட வேண்டும், சீராக்கப்பட வேண்டும், குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக நிலை நிற்கக்கூடிய அளவிற்கான பாத்திரம் நிறைந்த ஒரு மக்களாக நாம் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன ஒரு பழுது காணப்பட ஆரம்பித்தாலும் கூட தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய மகிமையான இரக்கங்களை இழந்து போகும் மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை தொலைத்து போடும் மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்பொழுக்கு இல்லாத ஒரு ஜீவியம், எல்லா இடங்களிலும் உள்ளும் புறமும் தேவன் பிரியப்படக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கை, இந்த முறை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்கள்ல வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி ஜனங்கள் தங்களுடைய எந்த விதமான கருத்துக்களின் ஊடாக அவைகளை பற்றி யோசிக்க மனமற்றவர்களாய் தங்கள் மனம் விரும்பும் காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார். பழைய கால வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு பரிசுத்தம், ஒரு பயம், தேவனாகிய கர்த்தருடைய காரியம் அப்படின்னு சொன்னா ஒரு அச்ச உணர்வு அவருடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நிலைகளை நாம் நம்முடைய ஜீவியத்துல பார்க்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எவைகளை பற்றியும் பயமே இல்லாம ஒரு அலட்சியமான ஒரு போக்கு காணப்படுகிறதுக்கு மூல காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், இது காலம் கடைசியாக இருக்கிறதுனால கர்த்தர் ரெண்டு விஷயத்தை நம்மளோட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஒன்று, கடைசி காலம் வரக்கூடிய நேரத்தில் மக்களுடைய மனதில் அன்பை கர்த்தராகிய தேவன் காண்பாரோன்னு சொல்லிட்டு போனார். விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் பார்ப்பாரோன்னு சொல்லிட்டு போனார். கடைசி நாட்கள்ல மனுஷனுடைய மனதிலே காணப்படக்கூடிய அன்பு தணிந்து போகும். ஒன்று, சகோதர ஐக்கியத்திலும், இரண்டு, தேவன் பேரில் வைக்கக்கூடிய அன்பிலும் அவர்கள் தணிந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒன்று. இரண்டு, தேவன் பேரில் வைக்கக்கூடிய விசுவாசத்தை அவர்கள் இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகிறதையும் பார்க்க முடியும். இந்த ரெண்டு நிலைகள் தான் இந்த கடைசி காலத்துல எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய மிக பிரதானமான பயங்கரமான தேவன் அறிவித்த அந்த வார்த்தைகள் நிறைவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை கண்கூடாக நீங்களும் நானும் கண்டு கொண்டு வருகிறோம். ரெண்டு காரியத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இவ்வளவு நாட்கள் ஓடின ஓட்டத்திற்கு ஒரு முழு பலனை நீங்களும் நானும் எட்ட முடியும். மற்றபடி முடியாது. இந்த முழு பலனை எட்ட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நியமங்களின்படி எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் புறம்பாக்க சொல்கிறாரோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும். அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு தேவைப்படக்கூடியதாக காணப்பட ஆரம்பித்தாலும் கூட தேவன் எதை வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை நம்ம தூக்கி எறிய ஆயத்தப்பட வேண்டும். எதை ஆண்டவராக தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரோ அவைகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் சொன்னார், உலகத்தின் மேன்மையை, உலகத்தின் மகிமையை நீர் தூக்கி எறிய வேண்டும். உலகத்தினால் நிறைய மகிமைக்குரிய வழிகள் இயேசுவுக்கு முன்பதாக உருவாக்கப்பட துவங்கிற்று. சீஷர்கள் எல்லாரும் சொன்னாங்க, அந்தரங்கத்துல நீர் ஏன் இப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தெல்லாம் செய்ய வேண்டும் ஆண்டவரே? நீங்க போய் ஏரோதுடைய அரமனையிலேயோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு பொது இடத்திலேயோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது உண்டானால் உலகத்திற்கு நீர் செய்யக்கூடிய கிரியைகளெல்லாம் உம்மை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். எல்லா ஜனங்களும் உம்மை மெய்யாகவே ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இந்த உலக ரீதியான காரியங்களை பிதாவாகிய தேவன் புறம்பே தள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுனால உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா மேன்மைகளையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளக்கூடியவராய் விளங்கினார். இரண்டாவது, பிதாவாகிய தேவன் சொன்னார், உலகத்திலே எல்லா மக்களுடைய பாவங்களையும் போக்கக்கூடிய பலியாக உம்மை நீர் ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா மக்களுக்கு முன்பதாக அந்த கேடடைந்து மக்களால் நீர் புறம்பே தள்ளப்பட்டு அவர்களுடைய எல்லா விதமான ஆக்கினைக்கும் உள்ளாக உட்படுத்தக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போய் அவர்கள் எச்சிலை உம்முடைய முகத்திலே காரி உமிழக்கூடிய நேரத்தில் அவைகளை நீர் வாங்கி கொண்டு பொறுமையோடு கூட சிலுவையை சுமந்து அவர்களுடைய ரட்சிப்புக்காக நீர் இத்தனை காரியங்களை செய்ய வேண்டும்.
அது செய்கிறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம், கடினம். ஒரு சாதாரணமான வகைப்பட்ட விஷயத்துல நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஜெபிக்கிறதுக்கே நம்மளால முடியல. ஆனால் இத்தனை பாடுகளை ஏற்று அவர்களை நாம் ரட்சிக்கும்படிக்காக அவர்களுக்காக நாம் இரத்தத்தை சிந்தக்கூடிய நேரத்தில் அவர்களை நம்மை அடிக்கக்கூடிய நிலைகளை ஏற்கிறது முடியாது. இத்தனை பாடுகளை பிதாவாகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து அப்படியே கேட்டு நிறைவாக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். இப்ப தனக்கு பிரியமானவர்களை இயேசு புறம்பாக்கி பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர்களை தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பிரியப்படாத இருக்கக்கூடிய விஷயத்தை கூட இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பிரியமாய் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிச்சார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை இந்த நுகம் நமக்கு கடினமான ஒரு நுகமாய் இருக்கலாம் என்றாலும் அதுதான் கர்த்தருடைய வழி என்றால் அப்படிதான் போகணும். இது ஒருவேளை கடினமான ஒரு பாதையாக இருக்கலாம். ஒருவேளை அதைத்தான் கர்த்தராகிய தேவன் எனக்கு அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பாதையில தான் நான் கடந்து போக வேண்டும். அவைகளை விட்டு மாற்று வழியில் நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சீர்கெட்ட அநேகம் விதமான காரியங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒருவேளை நம்முடைய கண்களிலே ஒரு சீர்கேடு வருகிறதுன்னு வச்சுங்களேன், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படக்கூடிய விஷயங்களை தெளிவான விதத்தில் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. நம்முடைய சரீரத்திலே ஒரு சீர்கேடு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் செய்ய விரும்பக்கூடிய காரியத்தை எளிதான விதத்தில் செய்கிறது என்பது முடியாது. ஒருவேளை மாடிப்படி ஏறி அநேகம் விதமான காரியங்களின் ஊடாக நீங்க கடந்து போகணும்னு சொல்லி கர்த்தராக தேவன் சொல்கிறது உண்டானால் என்னுடைய காலில் பயங்கரமான வலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கால்களினால் மாடிப்படிலாம் ஏற முடியாது. எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வேதனைக்குரிய ஒரு அனுபவம். என்றாலும் கர்த்தராக தேவன் சொல்லி முடித்து விட்டு போனார், மாடிப்படி ஒவ்வொரு நாளும் இத்தனை முறை நீ ஏறி இறங்கி இந்த மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மாடிப்படி ஏறி இறங்கும்படிக்காக என் கால்களை நான் முதல் காரியம் சீர்படுத்தணும். ஏன்னா கர்த்தருடைய வழியை மாற்ற முடியாது. என் கால்களை நான் சீர்படுத்தலாமே தவிர தேவனுடைய வழிகளை நீங்களும் நானும் மாற்றி அமைக்கிறது என்பது முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னை நான் சீர்படுத்தி தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையை விரும்புகிறாரோ அவைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாக விரும்புகிறதுதான் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம். இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றது பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீராக்குங்கள். உங்கள் வழிகள் தாறுமாறான வழிகளாய் கடந்து போகிறது உண்டானால், உங்கள் கிரியைகள் சீர்கெட்ட கிரியைகளாய் காணப்படுகிறது உண்டானால் தேவன் அவைகளிலே ஒன்றை கூட தம்முடைய மகிமைக்காக ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய கிரியைகளும் நம்முடைய வழிகளும் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவன் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலன்களை தருவாரே அல்லாமல் உங்கள் கிரியைகளும் உங்களுடைய வழிகளும் தேவனுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது உண்டானால் அவைகளுக்குரிய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. சீர்கெட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் உண்டு. நிறைய வாரங்களாக தொடர்ந்து நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த சீர்கேடுகள் என்கிறது பல விஷயங்களின் மூலமாக நம்மை தொற்றிக்கொண்டு வரக்கூடியதாக காணப்படக்கூடிய ஒன்று. அநேகம் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏன் அவங்களமா நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா என்ன, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவங்க எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போறாங்க, நிறைய சம்பாத்தியத்தின் ஊடாக அவங்க கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க, உலக ஆடம்பரத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க, நிறைய திருட்டுத்தனமான தொழில்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களிலே நின்று வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில எழும்ப ஆரம்பிக்கலாம். இது எப்போ வரும் அப்படின்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையின் தரங்களை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் ஏன் அந்த மாதிரி போகக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை மெய்யாகவே உருவாக்கப்படக்கூடிய நேரத்துல நான் மட்டும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், இப்படி மற்றவர்களுடைய காரியங்களை பார்க்க பார்க்க என்னை அறியாத ஒரு சீர்கேடு என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சு. எனக்குன்னு ஒரு வழியை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கின்றார். இதை தாண்டி யோசிக்கிறதே தவறு. எனக்கு என்ன பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, நான் போகக்கூடிய வழி ஒருவேளை முள்ளும் குறுக்குமாக காணப்படக்கூடிய வழியா இருக்கிறது உண்டானால் இந்த வழியைத்தான் நான் நேசிக்க பழக வேண்டும்.
இந்த வழியை தாண்டி வேற பக்க வழியின் ஊடாக கடந்து போகிறது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு விஷயம். அப்ப ஆண்டவர் எனக்கு எதை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, நியமனம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, இவைகளை தாண்டி யோசிக்கிறதே தவறு. இவைகளை தாண்டி நான் என்னுடைய பார்வையை அவைகளின் மேல் நான் மெய்யாகவே செலுத்துகிறதே குற்றம். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னா மற்ற மக்களுடைய ஓட்டத்தை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை தானே வாழ்றாங்க, நான் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும்? உனக்கு நியமிக்கப்பட்ட பாதை அதுதான். இந்த பாதையிலே கடந்து போனால் தான் உன்னுடைய இலக்கை நீ எளிதான விதத்தில் எட்ட முடியும். இந்த வழியிலே நீ கடந்து போய் சில காரியங்களை நீ விட கொடுக்கக்கூடியவனாக, சில விஷயங்களை நீ அருவருக்கக்கூடியவனாக, சில காரியங்களிலே வேறு பிரிக்கக்கூடியவனாக நீ காணப்பட ஆரம்பித்தால்தான் தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய மகிமையான இரக்கங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் உனக்கென்று ஒரு வழிமுறை ஒன்று ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இந்த பாதையை தவிர்த்து நான் வேற பாதையை பத்தி யோசிச்சாலே தப்பு, அதுவே குற்றம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எல்லா விதமான கிரியைகளிலும் எல்லா விதமான வழிகளிலும் நான் என்னை சீர்படுத்த வேண்டியது அவசியம். இந்த உலகத்தோடு கூட நம்ம ஓட ஆரம்பிக்கும் போதே நம்மை அறியாம நிறைய பாவத்தினுடைய நிலைகள் நம்மை ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், லோத்தினுடைய காலத்துல ஆண்டவராக தேவன் லோத்துவனுடைய சந்ததியை மட்டும் வேறு பிரித்து அழைத்து கொண்டு வருகின்றார். என்றாலும் கூட லோத்தினுடைய மனைவி உப்பு தூணாக மாற்றப்பட்டு நிறுத்து போன அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இவர்கள் ஜீவன் தப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஓடி போறாங்க. எங்கும் சமபூமியில எங்கும் நிற்காம எங்கேயோ ஓடி போய் தங்களுடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட லோத்து இந்த பயணங்கள் யாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே தொடர்ந்து வேற ஒரு நாட்டின் ஊடாக கடந்து போகின்றார். இந்த 2 பெண் பிள்ளைகளும் ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? இது வேறு ஒரு நாடு, நம்ம இருந்த அந்த தேசத்தை விட்டு நம்ம வந்துட்டோம், இப்ப வேறு ஒரு நாட்டின் ஊடாக நம்ம கடந்து போயிருக்கிறோம். இந்த தேசத்துல எங்களுக்கு என்கின்ற திருமண வாழ்க்கைக்காக என்னுடைய தகப்பன் எப்படிப்பட்ட முயற்சியின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதை பற்றி அவர்கள் தவறான ஒரு முடிவை எடுத்து, வசனத்துல என்ன போட்டது, தன்னுடைய தகப்பனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீர்கடக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல காணப்படக்கூடிய பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்க ஆரம்பித்தது. சில இடத்துல குடியிருக்கக்கூடிய காரியத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் நம்மை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவராக தேவன் ஒரு குருடனுக்கு சுகமாக்கும்படிக்காக அவனை அழைத்து கொண்டு வர்றாங்க. உடனே ஆண்டவராக தேவன் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், இந்த குருடனை நான் சுகப்படுத்த வேண்டும் என்றால் கிராமத்தை விட்டு அவனை ஆண்டவராக தேவன் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவனை ஆண்டவராக தேவன் சுகமாக்கி அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், திரும்ப உன் கிராமத்துக்கு போகாதன்னு சொல்ற. ஒரு காரியத்தை விட்டு நீ வேறு பிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா வேறு பிடிக்கப்பட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதைத்தான் கர்த்தராக தேவன் உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். இது சில பேருடைய மனசுல, இதை விட்டு நான் ஏன் வெளியே வரணும், எல்லா விதமான காரியம் எனக்கு சம்பிரமமான வாழ்க்கை அந்த கிராமத்துல இருக்கு, நான் நிலம் வாங்கி போட்டுக்கிறேன், வீடு கட்டி வச்சிருக்கிறேன், ஆனால் ஆண்டவராக தேவன் சுகப்படுத்தின கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகின்றார், திரும்ப அந்த கிராமத்துக்குள்ள உள்ள போகாதுன்னு சொல்றார். ஏன் ஆண்டவரே இந்த ஒரு காரியம் இல்ல, தேவன் எதை சொன்னாரோ ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்வி கேட்கார். கர்த்தராக தேவன் சொல்லிட்டு அதை விட்டு நீ வேறு பிரிக்கப்பட்டு வந்தே தீர வேண்டியது அவசியம். அப்ப இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது நாம் நினைக்கிறதை போலல்ல. சில காரியங்களை உதற வேண்டும், சில காரியங்களை விட வேண்டும், சில காரியங்களை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் சிலுவையிலே அறையும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சில விஷயங்களை கூட கர்த்தராக தேவன் தெளிவாக பேச ஆரம்பித்தால் அவைகளையும் விட நீங்கள் சம்மதிக்க வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த காலத்துல கர்த்தராக தேவனுடைய நாமத்தினால் சீஷர்களை ஆண்டவராக தேவன் அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார்? நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். உடனே வேதத்தில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தையை பாருங்க, தங்களுடைய ஜீவனத்திற்கு உண்டான வலைகளையும் படகுகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் தகப்பனையும் தாயையும் விட்டு இயேசுவை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சார். அப்ப ஆண்டவராக தேவன் அழைத்தார். ஆண்டவரை எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வர இல்லை, என்னை கர்த்தராக தேவன் அழைத்தார். இனி எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன செய்வேன்? எனக்கு தெரிந்த ஒரே ஒரு தொழில் இந்த மாதிரி மீன் பிடிக்கக்கூடிய தொழில் தான். அதுக்கு தேவையான வலை எனக்கு அவசியமான ஒன்று, அதற்கு தேவையான படகு எனக்கு அவசியமான ஒன்று. ஆகவே ஆண்டவராக தேவன் அழைக்கும் பொழுது இந்த வலையையும் இந்த படகையும் அதன் பின்பதாக என் கூட இருக்கக்கூடிய மக்களையும் அழைத்து கொண்டு வருவேன். இல்லை, கர்த்தராக தேவன் அழைத்தார். எதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவராக தேவனை மட்டும் சார்ந்து அவரை பின்பற்ற ஆரம்பிச்சார். இதான் கடைசி கால ஓட்டம். இந்த கடைசி கால ஓட்டத்துல இது வேணும் அது வேணும் அது அந்த ஒரு காரியம் இருந்தா தான் வாழ்க்கை. இல்லை, நீங்களும் நானும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் நமக்கு தேவை, இயேசு ஒருவர் நமக்கு போதும், அவ்வளவுதான்.
வேற ஒண்ணுமே இல்லை. எதையும் நீங்கள் நானும் சாரக்கூடாது. எந்த காரியத்தின் அடிப்படையிலே நீங்கள் சார ஆரம்பித்தால் கூட உங்கள் வழிகள் சீர்கெட்ட வழிகளாய் காணப்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டவராகிய தேவனையே ஆதி காலத்து ஜனங்கள் எல்லாம் சார ஆரம்பிச்சாங்க. அவர்கள் உண்டாலும் உறங்கினாலும் அவர்களுடைய இருப்பிடத்திற்கும் கர்த்தராகிய தேவனையே தேட ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அடுத்த இடத்திலே என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியாது. அடுத்த நேரத்திற்கு சாப்பாட்டுக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன தரப்போகிறார் தெரியாது. எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய தேவனையே எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. ஒருவேளை கர்த்தராகிய தேவன் நம்மை அழைக்கிறது உண்டானால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பணிகளையும் விட்டு விட்டு கர்த்தராகிய தேவனை பின்பற்ற முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எல்லா காரியங்களையும் குடும்பத்தை விட்டு வெளியே பண்ண முடியுமா? நம்முடைய எல்லா விதமான சூழல்களை விட்டு வெளியே வாழ முடியுமா? இல்ல. இவைகள் எல்லாம் என்னை அறியாமல் என்னை சீர்கட்ட மனிதனாக உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அந்த நாட்கள்ல பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்கினார்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் அவர்களை கொண்டு பரிசுத்தமுள்ள தம்முடைய ராஜ்யத்தை உலகத்திலே கட்டக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை நீர் ஊழியத்துல பயன்படுத்துங்க, என்னை கொண்டு அநேக விதமான எழுப்புதலுக்கு காரணியாக உருவாக்குங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றான்னு வச்சுக்கோங்க, சரிப்பா உன்னை நான் பயன்படுத்தி எழுப்புதலுக்கு காரணியாக உன்னை உருவாக்குகிறேன், நீ எனக்காக எதெல்லாம் விட்டுட்டு வருவ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தால் எல்லா காரியத்தையும் கூட்டிக் கொண்டு வருவேனே தவிர எதையும் விட்டு விட்டு வர என்னால முடியாது. கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை நான் தூக்கிட்டு வருவேனே தவிர அதை கூட விட்டு விட்டு வர என்னால் முடியாது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப சீர்கேடு என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் கர்த்தராகிய தேவனை பற்றுகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தாலும் நம்முடைய மனம் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்படுகிறதுக்கு இடம் அளிக்கிறது இல்லை. அது ஒரு சீர்கேடு, அது ஒரு குற்றம். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே 2 எஜமானுக்கும் ஊழியம் செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒருவனை நான் நேசிக்கவும் ஒருவனை நான் பகைக்கவும் ஆரம்பித்தாலும் கூட ஆண்டவராகிய தேவனை பகைக்க கூட நான் ஒப்பு கொடுத்துருவேன். ஆனால் உலகத்தை எந்த நாளிலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க. நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல லீவு கிடைச்சா நான் அந்த மாதிரி வருவேன், இல்லாட்டி முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய பிரியராட்டியை கூட என் ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்க என்னால் முடியும். அப்ப இந்த நிலைகள் முதல் காரியம் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு மாற்றப்பட வேண்டும். இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது எப்படி வந்துச்சு? ரட்சிக்கப்படக்கூடிய நாள்ல ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு பொருத்தனை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். ஆண்டவரே நீர்தான் என்னுடைய வாழ்க்கையின் முதன்மையா இருக்கணும், உங்களை தவிர நான் வேற யாரையும் நான் நேசிக்க மாட்டேன், நீர்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான பங்கு வகிக்க வேண்டும், உம்மை தவிர்த்து எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நான் தூக்கி எறியவும் சம்மதிப்பேன் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்திற்காக ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை புறம்பே தழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சீர்கேடுகள் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க துவங்கிற்று. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சீர்கெட்ட ஒரு காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்தப்பட வேண்டிய பொல்லாத கிரியைகள். எந்த பொல்லாத கிரியைகள்? அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த இருளை ஒரு மனிதன் நேசிக்க ஆரம்பிப்பான்? உங்களுக்கே தெரியும், இருள் சொன்னா பயம், இருள் சொன்னா நம்மை அறியாத ஒரு அச்ச உணர்வு. ராத்திரி நேரத்துல என்ன விதமான ஒரு காரியத்தை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் பார்க்க முடியாது. ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு பாம்பு வர ஆரம்பித்தால் கூட இருள் நிறைந்த இடத்துல அவைகளை பற்றி அறியக்கூடிய அந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாது. ஒரு பாம்பு வந்தாலும் சரி, அல்லது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் காணப்பட ஆரம்பிச்சாலும் சரி, இருள் நிறைந்த இடத்திலே உங்களை நீங்கள் பாதுகாக்கிறது என்பது ரொம்ப கடினம். அப்ப இந்த இருளை ஜனங்கள் ரொம்ப விருப்பப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், மனுஷனுடைய கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாத படிக்காக அவர்கள் இருளை ஆசையாய் தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் செய்யக்கூடிய கிரியை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, நான் செய்யக்கூடிய தவறு மற்ற மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட்டு விடக்கூடாது. ஆகவே நான் என்னை மறைத்து கொள்ள இருளை நான் தேட துவங்க ஆரம்பித்து விடுகிறேன். இது எங்கிருந்து வரக்கூடிய சுபாவம் தெரியுமா? ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து வரக்கூடிய சுபாவம். ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் மறைக்கப்பட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள் பாவம் உள்ளே வரக்கூடிய அந்த நேரத்தில்
அவர்கள் தங்களை ஒழித்துக் கொள்ள ஆசைப்படக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு வரக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக, இப்ப மற்றவங்களோடு கூடிய ஜெபிக்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டுருங்க. நீங்க தனியாக நீங்க ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் உள்ளத்திலே காணப்படும் எல்லா விஷயத்தையும் ஒரு ஒளிவும் ஒரு மறைவும் இல்லாமல் கர்த்தரோடு கூட பேச உங்களால முடியுமான்னு யோசிப்பாரு. எல்லா காரியத்தையும் சொல்லிடணும். எதையும் நீங்க ஹைட் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு முன்னால எல்லா விஷயத்தையும் பேசிடணும். என்னென்ன குற்றம் நீங்க செஞ்சீங்க, என்னென்ன பாவம் செஞ்சீங்க, என்னென்ன அக்கிரமம் பண்ணீங்க, என்னென்ன மீறுதலின் ஊடாக நீங்க கடந்து போக ஆரம்பிச்சீங்க, என்னென்ன தவறான ஒரு காரியங்களை, என்னென்ன சிந்தனைகள் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட துவங்கிட்டு எல்லாத்தையும் ஒளிவும் மறைவும் இல்லாமல் சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயத்திற்கு நம்மை அறியாத ஒரு மறைவு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட போய் பேச முடியாது. சில காரியங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பேச ஆரம்பித்தால் கர்த்தருடைய கோபம் எங்கே நம்மை வந்து விடுமோ என்பதற்காக நம்மை அறியாத ஒரு மறைவை நாம் தேட துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுகின்றார்? பொல்லாத வழிகள், பொல்லாப்பு என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பொல்லாப்பினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் வெளிச்சத்தை காட்டிலும் இருளை நான் அதிகமாய் தேட துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய எல்லா விதமான கிரியைகளும் வெளிச்சத்திலே வெளியரங்கமாக்கப்பட்டு எல்லா மக்களுக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் காணப்பட துவங்குகிறது. உண்டானால் என்னை ஜனங்கள் கேவலமாய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், இவனா இத்தனை விதமான காரியத்தை செய்யக்கூடியவனாய் விளங்குகின்றான், இவன் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான், இவனுடைய வாழ்க்கைக்கும் சாட்சிக்கும் சம்பந்தமே இல்லையே. ஜனங்களுக்கு முன்பதாக நான் மெய்யாகவே மெச்சப்பட வேண்டும் என்றால் பலவிதமான மறைவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏதாகிலும் ஒரு காரியத்திலே உங்களை அறியாத ஒரு மறைவு உங்களுக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் உதாரணமாக உங்கள் மொபைல் போன்ல 10 லாக்கு போட்டு வச்சிருந்தாலே அதிலே ஒரு பெரிய ஒரு மறைவு உங்களுக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். நிறைய விஷயத்தை நான் சொல்லிட்டே போகலாம். நிறைய காரியங்களை வெளியே சொல்ல முடியாத அநேக விதமான விஷயங்கள், வெளியே பேச முடியாத காரியங்கள், கணவனை பற்றி மனைவி யோசிக்கக்கூடிய காரியங்கள், மனைவியை பற்றி கணவன் யோசிக்கக்கூடிய காரியங்கள், குடும்பத்தை பற்றி அநேகம் பிள்ளைகள் யோசிக்கக்கூடிய காரியங்கள், பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் யோசிக்கக்கூடிய காரியங்கள், சபைகளிலே காணப்படக்கூடிய விசுவாசிகள் யோசிக்கக்கூடிய காரியங்கள், இவனை பற்றி அவன் யோசிக்கிறது, அவனை பற்றி இவன் யோசிக்கிறது, இவைகளெல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பித்தால் பெரிய சண்டையை வர ஆரம்பிச்சு, பெரிய பிரளயமே வர ஆரம்பிச்சு. ஒருவனுடைய மனதை ஒருவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் ஒருவனோடு கூட ஒருவன் அவன் சமரசமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. எல்லா இடங்களிலும் இந்த ஒளிவும் மறைவும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப இந்த ஒளிவும் மறைவும் எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் அதற்கு பேர் என்ன சொல்லுகின்றால்? பொல்லாப்புன்னு சொல்றாரு. அது பொல்லாதை, தேவனுக்கு அருவருப்பானவைகள் அவை. என்னுடைய வாழ்க்கையை நான் மறைக்க பழக ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை மற்ற மக்களுடைய கண்கள் பார்க்கக்கூடாது. இந்த விஷயத்தை மற்ற மக்களுடைய அறிவினால் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது. சில விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற பல விஷயத்தை பேச என்னால் முடியல. இதை பற்றி நான் பேசினால் அவர்களுடைய மனம் என்னை பற்றி என்ன யோசிக்க ஆரம்பிக்கும். இப்படி என்னென்ன விஷயத்திற்கு நீங்களும் நானும் மறைவாகிய இருளை தேட ஆரம்பிக்கிறோமோ அவைகள் எல்லாம் பொல்லாப்பானவைகள், பொல்லாங்கானவைகள் என்று கர்த்தராகிய தேவனால் சொல்லப்படுகிறது. இவைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு சீர்படுத்தப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து போக வேண்டும் என்றால் இந்த பொல்லாத வழிகளின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல எல்லா விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராய் விளங்க. அவருக்கு அந்தரங்கமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. எதை ஆண்டவராகிய தேவன் யோசித்தாரோ உடனே அவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் பேச துவங்கினார். எதை ஆண்டவராகிய தேவன் ஜனங்களுக்கு முன்பதாய் பேசினாரோ அவைகளே தன்னுடைய கிரிகளிலே ஆண்டவராகிய தேவன் செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் மறைவான பகுதி அவருடைய வாழ்க்கையில காணப்படவே இல்லை. எல்லா ஜனங்களாலும் இயேசுனுடைய வாழ்க்கையை தெளிவான விதத்தில் வாசிக்க முடியும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை எல்லா மனிதனுடைய கண்களினாலும் தெளிவாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்படுகிறது. உண்டானால் ஒருவரோடு கூட ஒருவர் உங்களாலும் என்னாலும் ஐக்கியம் கொள்ளவே முடியாது. இவனை பற்றி இவ்வளவு கேவலமா யோசிச்சு வச்சிருக்கிறேன், இவனை பற்றி இத்தனை குற்றமாய் நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன், இவனுடைய ஒவ்வொரு தன்மைகளை பற்றி என் சிந்தனையிலே நான் எத்தனை தவறான மதிப்பீடுகளின் ஊடாக அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்திருக்கிறேன், இவைகளெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பித்தாலே அத்தனை கேவலம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த சீர்கேடு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகிறது நம்மால் ஆகிறது இல்லை. முதல் காரியம், இந்த மாதிரி பொல்லாப்பு என்று அழைக்கப்படக்கூடிய சீர்கேடுகள் வருகிறதுக்கு என்ன காரணம்? எதனால் இந்த பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? சில முக்கியமான விஷயத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எண்ணாகம புத்தகத்துல 11வது அதிகாரம்
முதலாவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எண்ணாகம புஸ்தகத்துல அதுல 11வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியிலே இருந்த சிலரை பட்சித்து போட்டது. முதல் காரியம், இந்த பொல்லாப்பு வருகிறதுக்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவனில் நான் இன்னும் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் உலகம் என்னுடைய மனதை ஈர்க்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் எல்லா விஷயத்திலும் திருப்தி அடைய ஆரம்பிச்சிட்டேனாலே எந்த காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொடுத்தால் கூட அவைகளை என்னுடைய மனம் ஒரு நாளும் திரும்பி கூட பார்க்காது. வசனத்தில் என்ன போடுறது தெரியுமா? திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிச்சிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் திருப்தி ஆரம்பிச்சிட்டான்னா எந்த உலக ரீதியான காரியங்களை கொண்டு போய் அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தாலும் அவைகளை அவனுடைய கண்கள் ஏறெடுத்தும் பார்க்க. இயேசு பிதாவாகிய தேவனில் திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சனாலதான் அவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாக பல ஜனங்கள் பல விஷயத்தை பேசினார். நீர் ஆண்டவராகிய தேவன், நீர் இந்த உலகத்தில் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக மறைவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதனுடைய காரணம் என்ன? உம்மை வெளிப்படுத்தும் முகாந்தரமான அநேக விதமான வழிகள் உண்டு. நீர் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேங்கிறீங்க? இவைகள் ஏன் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை ஈர்க்கவில்லை தெரியுமா? ஒருவேளை ஆண்டவராகிய தேவனை போல நம்ம ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டான நேரம் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய பொருள் சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய ஆஸ்திகளின் ஊடாக கடந்து போய்க்கலாம். எங்க போனாலும் அற்புதம், எங்க போனாலும் அதிசயம், ஜனங்கள் காணிக்கையின் மேல் காணிக்கை கொண்டு வந்து கொண்டிருப்பாங்க. என்றாலும் ஆண்டவராகிய இயேசுனுடைய ஊழியத்தினுடைய நிலைகளை பாருங்கள். ஒரு காசுக்கு கூட ஜனங்களை எதிர்பார்த்து வாழ்க்கை வாழக்கூடியவராய் விளங்குகிறார்கள். ஒரு காசு கூட கையில இல்லாம போனதுனாலதான் நீ கடலுக்குள்ளாக போய் முதலாவது அகப்படக்கூடிய மீனுடைய வாயை திறந்து பாருன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தின் மேல் பற்று இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு மூல காரணம் என்ன? இயேசுவாகிய தேவன் பிதாவாகிய கடவுளுக்குள்ளாக திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை. உலகத்துல எதை கொண்டே கொடுத்தாலும் அவர் அதை தூக்கி எறியக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சு. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பொருளை கூட, ஒரு கால்கேட் பேஸ்டினுடைய டப்பாவை கூட தூக்கி எறியதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த பேஸ்ட் தீர்ந்து போன பிறகு இருக்கக்கூடிய அந்த டியூபை கூட தூக்கி எறிய மாட்டேன். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர், என்னுடைய அண்ணனுடைய சகோதரர், அவர் எல்லா விதமான பொருளையும் சேர்க்கக்கூடிய ஒரு சகோதரர். ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ள அவர் இருக்கக்கூடிய அதாவது அவருடைய ஜெப அறைக்குள்ளாக என்னை அழைத்து கொண்டு போயிருந்தார். உள்ள போய் பார்த்தா நிறைய பொருள் அடுக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க துவங்கினேன். காலியா போன தீப்பெட்டியிலிருந்து அதன் பின்பதாக எல்லா விதமான காரியங்களும், அதன் பின்பதாக அதாவது அந்த நெருப்பு கொளுத்தி எரிந்து அணைந்து போயிருக்கக்கூடிய தீக்குச்சி முதல் கொண்டு எல்லாத்தையும் உள்ள சேர்த்து வச்சிருந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், இது என்னது? ஒரு ஜப அறை மாதிரி தெரியலைங்க, இது ஒரு குப்பை கூட மாதிரி இருக்கிறது, என்னுடைய காரணம் என்ன? எல்லா பொருளையும் வச்சிருக்கிறீங்க. அதாவது ஷேவிங் ரேசர்ல இருந்து, அதன் பின்பதாக உடைந்து போன பிளேட்ல இருந்து, அதன் பின்பதாக பிளேடெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு இருக்கக்கூடிய, அதாவது அந்த பிளேடை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கவர் முதற்கொண்டு வைத்திருக்கக்கூடிய அந்த சகோதரனை பார்த்து, இது ஏன் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். உடனே அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். தம்பி, உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியாதா? சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு சொன்னார். ஏங்க இத்தனை இருக்கிறது 32 பல்லு தான். இத்தனை காரியத்தை வச்சு என்ன காரியத்தை நீங்க செய்ய போறீங்க? இத்தனை விதமான விஷயத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? அவர் சொல்லுகின்றார், எந்த விதமான காரியத்தையும் நான் தூக்கி எறிய மாட்டேன், எல்லா விதமான விஷயத்தையும் நான் சேகரிக்கக்கூடியவனாக விளக்குவேன். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை திருப்தி அடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் எவைகளையும் தூக்கி எறிய அவன் யோசிக்கவே மாட்டான். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தையும் தூக்கி எறிய நம்ம யோசிக்கிறோம். இந்த காரியம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கு பிற்காலத்திற்கு பயனாக்கப்படக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கும். நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் விலையேறப்பட்டதாய் காணப்படக்கூடிய இந்த பணத்தினுடைய மதிப்பு ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவர் பார்ப்பார், என்னப்பா அது ஒரு கிழிஞ்சு போன பேப்பரை வெளியே தூக்கி போடுறான், ஒரு பேப்பரை பழைய பேப்பர் காட்டனுடைய கையில் கொண்டே கொடுக்குறான், இன்னொரு பேப்பரை தன்னுடைய அதாவது அந்த சட்டப்பையில கொண்டு வைத்துக் கொள்கின்றான். எல்லாமே பேப்பர் தானே, இது ஏன் இந்த ஒரு பேப்பரை இவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கிறார்? கர்த்தருடைய பார்வையிலே பேப்பராய் காணப்படக்கூடிய அதைத்தான் நீங்களும் நானும் விரும்பி வேண்டி சேர்த்து சேஃப்டியலா கள்ள கொண்டே பூட்டி வைக்கலாமா, அங்க கொண்டே பூட்டி வைக்கலாமா? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஏன் என்னுடைய மனதிலே இந்த பொருளின் மேல் அலாதியான ஒரு அன்பு, என்னுடைய வாழ்க்கையிலே உலக ரீதியான காரியங்களின் மேல் அலாதியான ஒரு பிரியம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் தேவனாகிய கர்த்தரில் நான் முழு திருப்தி அடையல. முழு திருப்தி அடைஞ்சிட்டேன்னா எதை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க ஆரம்பித்தாலும் அது என்னுடைய மனதிற்குள்ளாக மெய்யாகவே உள்ள போகவே போகாது, உள்ள வரவே வராது.
எத்தனை விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க ஆரம்பித்தாலும், எத்தனை நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பித்தாலும், ஒருவேளை பொண்ணோ பொருளோ ஆஸ்தி அந்தஸ்தோ புகழோ மதிப்போ மேன்மையோ பதவியோ உயர்வோ எதை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க ஆரம்பித்தாலும், எதுவும் நம்முடைய மனதிலே ஈர்க்காதிருக்கக்கூடிய அனுபவம் வர வேண்டும் என்றால் தேவனில் திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். தேவன்ல இன்னும் நான் திருப்தி அடையாததுனாலதான் பல விஷயங்களிலே என்னை அறியாத ஒரு நாட்டமும் ஒரு விருப்பமும் காணப்பட ஆரம்பிக்கும். இதுதான் பொல்லாப்பு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த நாட்களிலே கர்த்தராகிய தேவனால் அவர்கள் போஷிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனால் வழிநடத்தப்பட ஆரம்பிச்சார். கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பகல் வேளையிலே, அதிகாலை வேளையிலே அவர்கள் வெளியே எழுந்து கடந்து போகக்கூடிய நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் வானத்தை திறந்து அவர்களுக்கு தேவையான மன்னா என்கின்ற ஆகாரமாகிய தூதர்களின் அப்பத்தை ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு தந்தார். இந்த மன்னாவை அவர்கள் ஆரம்ப நாட்களில் சந்தோஷமாய் புசிக்க ஆரம்பிச்சார். ரொம்ப அவர்களுக்கு நேர்த்தியாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிச்சு. நம்மெல்லாம் இவ்வளவு நாள் வரைக்கும் எகிப்தில் அடிமையாக காணப்படக்கூடிய நாள்ல நம்மளே போய் நிறைய தானியங்களை வாங்கி அந்த தானியங்கள் யாவற்றையும் கொண்டு போய் நம்மளே போய் சமையல் பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த நிலைகள் போக, இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் வானத்திலிருந்து சமைத்த ஒரு மன்னாவை போடுகிறாரே, அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள் திரும்ப அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை யோசித்தாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் மன்னாவை தின்று கொண்டிருக்கிறோமே, இந்த மன்னாவை தவிர்த்து வேறு ஒரு போஜனம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லையே அப்படின்னா, அவர்களுடைய மனம் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய விஷயத்திலே காணப்படக்கூடிய திருப்தியை விட்டு வேறொரு நிலையை நாடக்கூடியதாய் விளங்கிச்சு. கர்த்தரை விட்டுட்டு வேற காரியம்னா என்ன இருக்க முடியும்? உங்களுக்கே தெரியும். ஒன்று கர்த்தர், இன்னொன்னு பிசாசு. ரெண்டு தான். ஒன்று கர்த்தராகிய தேவனுக்குள் திருப்தி அடைய வேண்டும், இல்லை என்றால் வேறு எதையாக நீங்கள் வேண்டி விரும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் பிசாசு உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. கர்த்தராகிய தேவன் இதெல்லாம் கொடுக்குறாரு பார்த்தா, கொடுத்து உனக்கு சட்டத்திட்டம்லாம் போடுறாரு. நான் கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு சட்டம்லாம் கொடுக்கறது இல்லை. எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியம் நீ வாட்டுக்கு வாங்கி, நீ வாட்டுக்கு செலவழி, எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகலாம். உனக்கு எந்த விதமான தடைகளையும் உருவாக்குகிறது இல்லை. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் காணப்படக்கூடிய சகோதரன் அங்கிருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார். சின்ன சின்ன ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு, அதாவது இந்த ப்ரீகேஜி என்று அழைக்கப்படக்கூடிய சின்ன கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சாத்தானை பற்றி அவர்கள் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, சாத்தான் உங்களுக்கு எதிராளி கிடையாது, அவன் உங்களுக்கு நண்பன். இயேசு கூட நீங்க செய்யக்கூடிய அநேக விதமான காரியங்களுக்கு தடை சொல்லுவார். ஆனால் சாத்தான் ஒரு தடையும் சொல்லவே மாட்டேன். நீங்க உங்க கையில கொடுத்துட்டு அவன் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான முறைகளை பார்த்து வேடிக்கை பார்த்து அந்த அழகை ரசிப்பானை தவிர உங்களை அவன் தடுக்க மாட்டான். ஆகவே நீங்கள் சாத்தானை நேசிக்க பழகுங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அதுதான் சாத்தான் இந்த நாட்களில் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? உங்க கையில எல்லா காரியத்தையும் கொடுத்து நீங்க கேட்கறதையும் கேட்காதையும் அள்ளி கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பார். அதனுடைய பின் விளைவிலே என்ன பாதிப்பு வருகிறது என்கிறதை யோசிக்க முடியாத அளவிற்காக ஒரு சின்ன பிள்ளையினுடைய கையில அநேக விதமான காரியங்களை கொடுக்கிறது உண்டானால் அந்த பிள்ளையினுடைய நிலை எப்படியாய் மாற்றப்பட முடியும்? சாது சுந்தர் சிங்குடைய புத்தகத்திலே ஒரு பகுதி இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க நேர்ந்தது. ஒரு முறை ஒரு துணி துவைக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆற்றுல உட்கார்ந்து அவன் இருக்கக்கூடிய முன்பதாக இருக்கக்கூடிய துணிகள் யாவற்றையும் துவைத்து கொண்டு ஆரம்பிச்சான். சின்ன பிள்ளை முன்பதாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளை அழுது அடம்பிடிக்கக்கூடியதாக விளங்கிச்சு. அவங்க வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துட்டா நாத்தங்கரையில உட்கார வச்சுட்டு அவன் எல்லா விதமான அந்த துணிகள் யாவற்றையும் வாஷ் பண்ணக்கூடிய நேரம் இந்த பிள்ளையோ அடம்பிடித்து திரும்ப வீட்டுல கொண்டு விடு என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தது. உடனே அந்த ஆள் யோசிச்சாரு, வீட்டுக்கு நான் போயிட்டு திரும்ப நான் இந்த இடத்துக்குள்ளாக வருகிற ரொம்ப நேரம் ஆயிரும். அந்த மக்களுடைய கரத்திலிருந்து வாங்கியிருக்கக்கூடிய துணியை நான் சீக்கிரமாய் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆகவே இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசித்து பார்த்து கையில ஒரே ஒரு நூல் கண்டு ஒன்று இருந்தது. அதாவது அந்த நாட்கள்ல அதாவது இந்த பட்டமெல்லாம் விடுகிறதுக்கு மாஞ்சா நூல்னு வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு நூல் கண்டு ஒன்று இருந்தது. அந்த நூலை கையில கொடுத்து அந்த 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 பிள்ளையினுடைய கையில கொடுத்து, நீ இதை வைத்து கொண்டு விளையாடி கொண்டு நான் அப்பா போய் நான் எல்லா விதமான துணிகள் யாவற்றையும் வாஷ் பண்ணிட்டு வர்றேன். நடந்த காரியம் என்ன? இந்த பிள்ளை நூலை எடுத்து மேலே சுற்றி கொள்ள ஆரம்பித்தது. இவன் அதாவது துணி துவைக்கக்கூடிய விஷயத்திலே ரொம்ப தீவிரம் காண்பிக்கக்கூடிய நேரத்துல பிள்ளையினுடைய உடல் எல்லாம் அந்த நூலினால் சுற்றி இறுக்கி கொண்டு கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறி செத்து போயிடுச்சு. இவன் பார்க்கவே இல்லை. இவன் வாட்டுக்கு துணி துவைச்சு கொண்டே இருக்க ஆரம்பித்தான். நேரம் ஆகி எல்லா துணியும் துவைச்சு முடிச்சு வெளியே பார்க்கக்கூடிய நேரத்துல பிள்ளையினுடைய கழுத்திலே நூல் இறுக்கி அந்த பிள்ளை மரித்து போயிருக்கக்கூடிய அந்த நிலைகளை அவருடைய கண்கள் பார்த்தது. ஐயோ, என் பிள்ளை நான் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேனே, செத்து போக வச்சுட்டேனே என்று சொல்லி புலம்பி எழ ஆரம்பித்தான். பிசாசு அப்படித்தான். உங்க கையில எது தீமை என்கிறது இருக்கிறதோ அதை பத்தி யோசிக்க உங்களுக்கு தெரியாது.
ஆனால் அந்த தீமையை உங்க கையில கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பான். எப்படி நீ உன்னை அறுத்து கொள்ள போற, என்ன மாதிரியான காரியத்தை செய்ய போற, கழுத்தை அறுக்க போறியா, மூக்க அறுக்க போறியா, காது அறுக்க போறியா, அல்லது என்ன விதமான காரியத்தை நீ செயல்படுத்த போகிறாய், சாத்தான் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பான். இதுதான் சாத்தானுடைய நியமங்கள், அந்த காரியங்கள், அதாவது எல்லா விதமான நியமங்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை கொடுத்தா பல சட்டதிட்டங்களை போடுகிறதுக்கு காரணம் என்ன? இந்த விஷயத்திலே நீயும் நானும் பாதிக்கப்படக்கூடாது. இதன் மூலமாய் வரக்கூடிய நன்மையின் உச்சகட்டத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப கர்த்தர் இத்தனை தடைகளை கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இதனுடைய முழுமையை நீ பெறணும், முழு நன்மையை பெறணும். அரைகுறையாக இவைகளின் மூலமாக வரக்கூடிய சாவை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாது. இவைகளின் வரக்கூடிய நன்மையின் முழுமையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் பல சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கர்த்தராகிய தேவன் கொடுத்துட்டா பேசாம போக வேண்டியதான, உட்கார்ந்து கொண்டு இதை செய்ய அதை செய்யாத, அங்க போ இங்க போகாத, இந்த ஒரு காரியத்தின் ஊடாக போ, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுகிறதை எங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியல. அவரோட கொடுத்துட்டு போக வேண்டியதான். எங்களுக்கு அறிவு இல்லையா, எங்களுக்கு அந்தஸ்து இல்லையா, எங்களுக்கு ஞானம் இல்லையா, எங்களுக்கு எல்லா விதமான காரியங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எங்களுடைய வாழ்க்கையில இல்லையா, இவைகளை பயன்படுத்த எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க துவங்க ஆரம்பிக்கிறோம். பொல்லாப்பு என்கிறது எதை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? இன்னும் ஆண்டவராகிய தேவன் ஏன் அதிகமான விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில தரல, இன்னும் அநேகமான நன்மைகளை ஏன் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் தரல? இப்பதான் நான் ஊழியத்திற்குள்ளாக வந்திருக்கிறேன், ஏன் பல விதமான உயர்வுகளின் ஊடாக ஆண்டவராகிய தேவன் என்னை அழைத்துக் கொண்டு போகாதிருக்க ஆரம்பிக்கின்றார்? கர்த்தர் சொல்லுகின்றார், நிறைய விஷயத்தை ஒரே நாளில் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீ வழி விலகி தேவனுடைய மகிமையை இழக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிச்சு. தாவீது என்கின்ற மன்னன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பலவிதமான யுத்தங்கள் யாவற்றையும் செய்து முடித்தவனாக தேவனாகிய கர்த்தருடைய அரசாட்சியில் தரக்கூடிய அந்த பொறுப்புகள் யாவற்றையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவன் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் புரிந்து கொண்ட தாவீது ஒவ்வொரு யுத்தத்திலும் கர்த்தராகிய தேவனை சார்ந்து சார்ந்து அந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை சகல அறிவினால் அறிந்தவனாய் காணப்பட்ட தாவீது தேவனுக்கு பயந்து அந்த தேசத்தை ஆளுகை பண்ண ஆரம்பித்தார். அடுத்தது அவருடைய குமாரனாக சாலமோன் வந்தார். எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய கையில. வந்தவுடன் முதல் காரியம் அரியணையில் உட்காரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். எதுவுமே இல்லை, அவர் யுத்தம் பண்ணி சம்பாதிக்கவே இல்லை, எந்த விதமான காரியத்திற்கும் ஒரு ரத்தத்தை கூட சிந்தல். என்றாலும் அவருடைய கரங்களுக்குள்ளாக ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நடந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த ஆட்சியிலே தேவன் அருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தன்னுடைய மனதிலே நினைவு கூற ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா, பல விதமான நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் உழைக்காமல் பெற்ற சுதந்திரம் அது உங்களுக்கே ஆபத்தாய் முடிய ஆரம்பிச்சு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்களும் நானும் ஒவ்வொரு தகுதிக்கு மிஞ்சிதான யோசனையின் ஊடாக கடந்து போவோம். எனக்கு என் தகுதிக்கு இந்த காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், இது போதும், எனக்கு இந்த காரியத்திற்கு மிஞ்சி நான் யோசிக்க கூடாது. இந்த காரியத்திற்கு மிஞ்சி யோசிக்க ஆரம்பித்தால்தான் அது பொல்லாப்பு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவன் தரக்கூடிய விஷயத்திலே திருப்தி அடையாமல் ஏதாகிலும் காரியத்தை நீங்களும் நானும் விருப்பப்பட ஆரம்பித்தால் அவைகள் பொல்லாப்பு என்று ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனதில் தேவன் தந்த விஷயத்தை காட்டிலும் எதன் மேல் நம்முடைய மனது வாஞ்சையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது என்று பாருங்க. அதெல்லாம் பொல்லாப்பு. தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய உரிமை, தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய சுதந்திரம், தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய வீடு, தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய பெற்றோர், தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு படிப்பு, ஒரு சின்ன ஒரு வேலை, தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையான ஒரு வாழ்க்கை, இவைகளை தாண்டி என்னுடைய மனதை நான் பறக்கடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகள் பொல்லாப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நீ திருப்தியாயிரு. ஆண்டவராகிய தேவன் எந்தெந்த நேரத்தில் உனக்கு எதை தர வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார் அதை ஆண்டவராகிய தேவன் தடையில்லாமல் தருவார். அந்தந்த காலங்களுக்குரிய ஆயத்தம் வரும் பொழுது தேவன் அவைகளை தருவார். அதற்கு முந்தி நீங்களும் நானும் அவைகளை இச்சையோடு கூட வாஞ்சிக்கிறது உண்டானால் அவைகள் எல்லாம் பொல்லாப்பு என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் மன்னாவை தரக்கூடிய நேரத்துல அவர்கள் எகிப்தின் சாப்பாட்டை இச்சிக்க ஆரம்பித்தது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் தந்ததுல திருப்தி அடையாம தேவன் தராத பழைய நிலைகளிலே நான் என்னுடைய மனதை பறக்க விட ஆரம்பிக்கிறது உண்டானால்
அது பொல்லாப்பு என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் இவைகளிலே நின்று நீங்களும் நானும் சீர்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு பொல்லாப்பை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிற கேளுங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது காரியம், இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியத்தை செஞ்சாங்க. என்ன பொல்லாப்பா செஞ்சாங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாத பொல்லாப்பு. கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் நீங்களும் நானும் கை கொண்டு சீர்படுத்தப்படும்படிக்காகவே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. நிறைய நேரத்துல வசனங்களை அதிகமாய் நாம் கேட்க ஆரம்பிக்கின்றோம், ஆனால் வாழ்க்கையிலே வசனங்களை நீங்களும் நானும் பயன்படுத்துகிறதே கிடையாது. வசனங்கள் மிகுதியாய் என்னுடைய வாழ்க்கையிலே பரிச்சயமாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பேசும்போதெல்லாம் வசனத்தை பத்தி தான் நான் பேசுவேன். சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் வசனத்தை நான் கோட் பண்ணியே பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். ஆனா வாழ்க்கையிலே வசனத்தை எங்கு தேடினாலும் பார்க்க முடியாத நிலைகளிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் வழிகள் உங்களை அறியாமல் பொல்லாப்பு செய்யக்கூடிய வழிகளாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி வசனம் என்கிறது உங்களையும் என்னையும் நடத்தக்கூடிய 2 கரைகளை போல. ஒரு ஆற்றுக்கு 2 கரைகள் சரியாக காணப்பட ஆரம்பித்தால்தான் அந்த ஆற்றிலே காணப்படக்கூடிய அந்த தண்ணீர் எந்த சேதமும் இல்லாமல் மக்களுக்கு அழிவை தராமல் அது சரியான காரியத்தின் ஊடாக பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கரைகளை தாண்டி ஆடு ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால், கரைகளை தாண்டி கடல் உள்ளே வர ஆரம்பிக்கிறது உண்டான என்ன நடக்குது யோசிச்சு பாருங்களேன். கரைகளை தாண்டி வரக்கூடிய கடல் தான் பெரிய சுனாமியாக உருவாக்கப்பட்டு அநேகம் ஜனங்களுக்கு சேதத்தை உருவாக்க ஆரம்பித்தது. கரைகளை தாண்டி நதி ஓட ஆரம்பித்ததனால்தான் எல்லா விதமான கிராமங்களையும் எல்லா ஜனங்களையும் அழிக்கக்கூடியதாய் அந்த கரைகளுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய நதிகள் அநேக மக்களுக்கு பிரயோஜனம், அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் கரைகளை உடைத்துக் கொண்டு வரக்கூடிய நதி நீர்களினாலே அநேக மக்களுடைய உயிர் பாதிப்படுகிறதை பார்க்க முடியும். அப்படித்தான் வேத வசனத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் அநேக மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு மக்கள். ஆனால் வசனமாகிய கரையை உடைத்துக் கொண்டு நீங்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் ஒவ்வொரு ஓட்டமும் உங்கள் ஒவ்வொரு நடையும் மற்ற மக்களுடைய இடரக்கூடிய தன்மைக்கு ஏதுவானதாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? ஜெபம் பண்றேன்னு சொல்ற, பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்ற, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சொல்ற, இப்படிப்பட்ட வார்த்தை நீ பேச ஆரம்பிக்கிறாயே, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரையை உடைத்துக் கொண்டு நான் வெளியே சாட்சி இல்லாதவனாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இயேசு என்கின்ற அந்த சாட்சிக்கு உட்படுத்தப்பட்டதாய், கரைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாய், என்னை பார்க்கிறவனுடைய வாழ்க்கை என்னிலே கர்த்தருடைய சாயலை பார்க்கணும். எந்த ஜனமும் என் தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை என் வாழ்க்கையில் மூலம் தூஷிக்க கூடாது. என்னை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனும், என்னுடைய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை பற்றி பார்க்கக்கூடிய மனிதனும், என்னுடைய கிரியைகளை பற்றி பார்க்கக்கூடிய மனிதனும் கர்த்தருடைய நாமத்தை என் வாழ்க்கையில் மூலம் மகிமைப்படுத்தணும். அதுதான் கரைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல சகல பரிசேய சதுசேய மக்கள் எல்லாம் நிற்கிறார். அவர்கள் எல்லாரும் ஆண்டவராக தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும்படிக்காய் நிற்கக்கூடிய நேரத்துல இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? என்னிடத்துல என்ன குற்றம் கண்டு என் மேல் கல்லெறியும்படிக்காக நீங்க கடந்து வர்றீங்க? என் மேல என்ன குற்றத்தை சொல்றீங்க? உடனே அந்த பரிசேய சதுசேய மக்கள், குற்றம் பிடிக்கக்கூடிய மக்களே அவங்க வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீ பேசக்கூடிய காரியம்லாம் குற்றம் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் குற்றமாக பேசுகிறோம். நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் சொல்ற பாத்தியா, இதை தவிர்த்து உன்னுடைய நல்ல கிரியைகளை பற்றினா நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. இப்போ நீங்க இருக்கக்கூடிய உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த வார்த்தையை போய் நீங்க சொல்லி பாருங்க. என்கிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு சொல்லி என்னை பார்த்து நீங்க வந்து தப்பா பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க போய் கேட்டு பாருங்க. எல்லா ஜனங்களும் உடனே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு கட்டர் நோட் எடுத்துட்டு வாங்க, ஒரு காம்போசிஷன் நோட் எடுத்துட்டு வாங்க, பெரிய ஒரு 80 பக்கம் அல்லது வந்து 2 கொயர் நோட் எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு குற்றமாக நான் சொல்றேன், நீ பார்க்கிற பார்வை குற்றம், பேசுற வார்த்தை குற்றம், நீ யோசிக்கிற சிந்தனை குற்றம், நீ செய்யக்கூடிய எத்தனை குற்றத்தை சொல்ல முடியும்? நானே என்னுடைய குற்றத்தினுடைய நிலைகளை மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகள் எல்லாம் கணக்கு அடங்காதவர்களாய் இருக்கிறது நான் பார்க்கிறேன்.
அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த 2 கரைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, சீராக காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த நதி நீர்கள் எல்லாம் சீரான நிலைகளிலே அடைந்து சரியாய் எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாய் காணப்பட வேண்டும் என்றால், நீங்க கிறிஸ்தவனாய் ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதுக்கு காரணம் என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும். உங்க வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அவர்கள், இதோ இவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். இவன் பேசக்கூடிய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, இவன் செய்யக்கூடிய கிரியை அது எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது, இவன் யோசிக்கக்கூடிய யோசனை அது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு யோசனையாய் காணப்பட துவங்கிட்டு, நீங்கள் வாழும் ஒவ்வொரு வாழ்க்கையும் மற்ற மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் கனி கொடுக்கும் ஒரு விருட்சமாக உருவாக்கி வைத்திருந்தார். இந்த கனி கொடுக்கும் விருட்சம் என்றால், இந்த கனி யாருக்கு பயனாக்கப்படும் யோசிச்சு பாருங்க. அந்த மரமே உட்கார்ந்து மாம்பழத்தை திங்குமான்னு யோசிச்சு பாருங்க, அந்த மரமே உட்கார்ந்து பழப்பழத்தை திங்குமான்னு இல்லை. இந்த கனிகள் மற்ற எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாய் காணப்படுவது மாதிரி உங்கள் கனிகள் எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக, என்னுடைய வாழ்க்கை மற்ற மக்களை கர்த்தரை நோக்கி ஈர்க்கக்கூடிய அளவிற்காக, என்னுடைய நிலைகள் எல்லாம் எல்லா ஜனங்களையும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாய் உருவாக்கக்கூடிய, இப்படி ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நீங்களும் நானும் வாழும்படிக்காகவே அழைக்கப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது நீங்களா யோசிச்சு பாருங்க. என்னை பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஏளனமாய் பேசுறாங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் பேசுறாங்க, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன்னு சொல்றானே, இவனுடைய வாழ்க்கையின் மூலம் எதை நாங்கள் படிக்க முடியும் என்று சொல்லி பேசுகிறதற்கு காரணம் என்ன? கரைகளுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்குகிறோம். கற்றல்கள், கற்பனைகள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையாகவும் என் வாழ்க்கையாகவும் காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே வசனங்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கக்கூடியவனாய், என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பிரதிபலிக்கக்கூடியவனாய் நான் விளங்க ஆரம்பித்தால், தேவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தின்படியே ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய திராணியை, வாக்கியத்தை என் வாழ்க்கையில் தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப 2வது சீர்கேடு என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை வசனத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறதான்னு ஆராய்ச்சி பாருங்க. வசனத்திற்கு மீறி நான் எங்கெல்லாம் நடக்கிறேன், வசனம் சாராத நிலைகளின் ஊடாக எங்கெல்லாம் நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். என்னை பார்க்கக்கூடிய எவனாகிலும் ஒருவன் இவனெல்லாம் கிறிஸ்தவனா என்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே உடனே நான் என்னை ஆராய்ந்து பார்க்க ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, எந்த இடத்தில் நான் உம்முடைய நாமத்தை தூஷிக்கும்படிக்காக என் கிரிகளிலே சீர்கட்டவனாய் காணப்படுகின்றேன்? என்னுடைய ஒவ்வொரு விதமான பணிகளை குறித்து பேசக்கூடிய மக்கள் உம்முடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க, உம்முடைய நாமத்தை கேவலமா பேசுறாங்க. அதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த நிலைகளை, தேவனுக்கு விரோதமான நிலைகளை ஆசரிக்கக்கூடியவனாய் விலகுன்னு ஆராய்ச்சி பார்க்கணும். இவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சீர்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். 3வது ஒரு காரியத்தை கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையின் மூலமாய் பேசுகிறது என்று பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல அதுல 12வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்று கோதுமையின் அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பை பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி 18வது வசனம். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. 3வது ஒரு காரியம், கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை நானே ஆளுகை படுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான காரியத்திலும் அவரே அவர்களை நடத்த ஆரம்பிச்சார். ஆனா இவங்க மற்ற ஜனங்களை கண்ட மாத்திரத்துல அவங்களுடைய மனசுல ஒரு பெரிய ஒரு யோசனை, எல்லா தேசத்துக்கும் நல்ல ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த ராஜாக்கள் படைகளை சரியான விதத்தில் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குறாங்க. எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் உருவாக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ராஜா கட்டளையிடக்கூடிய காரியத்தின்படி கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இராணுவங்களை சரியாக வரிசை கிரமமாக நிறுத்தி தேசங்களுக்கு தேவையான சகல நன்மைகளை மக்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ராஜாக்கள் ஆளுகை பண்ணது மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா தேவைப்பட ஆரம்பிக்கின்றார். உடனே சாமுவேலை பார்த்து அந்த ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க.
உடனே கர்த்தரை நோக்கி சாமுவேல் கேட்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இவங்க ராஜா கேட்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும்? இவர்களை நான் மெய்யாகவே அந்த ஆண்டவராகிய தேவனுக்குள் நடத்தி கொண்டு போகக்கூடிய விஷயங்களை அவர்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் போல் இருக்கிறது. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான ராஜாவுக்காக அவர்கள் என்னை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறாங்க, என்ன செய்யட்டும்? உடனே சாமுவேலை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், அவர்கள் உன்னை தள்ளல, அவர்கள் என்னுடைய ஆளுகையை புறக்கணிக்கிறார்கள். கர்த்தராகிய தேவன் ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் ஒரு சின்ன தப்பையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒரு சின்ன ஒரு குற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தா கூட கர்த்தராகிய தேவன் பார்த்துட்டு இருக்க மாட்டார். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் அவைகள் மெய்யாகவே அந்த ஆண்டவருக்கு முன்பதாக தெரியப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மறைவான ஒரு வாழ்க்கை தேவைப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆளுகையை தாண்டி மனிதர்கள் எங்களை ஆளுகை பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லா விதமான மக்களும் கர்த்தருடைய ஆளுகையை புறம்பே தள்ளி மனுஷனுடைய ஆளுகையை சார ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆளுகையை புறம்பே தள்ளி ஊழியர்களின் ஆளுகைகளை சாரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குது. நானே போய் கர்த்தரை போய் ஜெபம் பண்ண முடியாதுங்க. ஒரு 4 ஊழியக்காரனுக்கு நான் காணிக்கை அனுப்பி, ஐயா எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலே போதும், அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஏதாகிலும் ஒரு இந்த வருஷத்தை பற்றி 2025 வருஷம் புது வருஷம் வரப்போகுது. இந்த 2025 வருஷத்தை பற்றி தான் தீர்க்க தரிசனம் வர வேண்டும் என்றால் நான் போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக உட்கார்ந்து நாட்களுக்காக உட்கார்ந்து நான் ஏன் போய் ஜெபிக்கணும்? உடனே ஒரு 2 தீர்க்கதரிசிக்கு முன்பதாக போய் நின்று நான் சொல்லி, ஐயா 2025 வருஷம் எப்படி இருக்க போகிறது, அதில் வரக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்க போகிறது, தேசத்துல பிரச்சனை வருமா, அழிவு வருமா, மழை வருமா, நாசம் வருமா, அல்லது அநேக விதமான பஞ்சம் வருமா, என்ன பிரச்சனை வரப்போகிறது? அவன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எல்லா விதமான காரியத்தையும் சொல்லுவான். நீங்களும் நானும் சுகமாய் தங்கியிருக்க ஆரம்பி. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட பேசணும், இயங்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களோடு கூட அவரே நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஆனால் அவர்களோ ஆண்டவராகிய தேவனுடைய நுகம் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டாம், ஒரு மனுஷனுடைய நுகம் எங்கள் மேல் ஏற்றி வைக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய நுகத்தை சுமக்க எங்களால் முடியாது என்று சொல்லி கர்த்தரை அவர்கள் புறம்பே தள்ளி ஜனங்களை அவர்கள் தங்களுக்கு அரசர்களாகவும் நடத்தக்கூடிய ஜனங்களாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. தேவன் உங்களோடு கூட என்னோடும் கூட தம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை பேச வேண்டும், செயல்படுத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் நானோ, நீங்க பேசுறதா எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, யாராகிலும் நீ பேச மனதா இருக்கிறது உண்டானால் யாராகிலும் ஒரு மனிதன் மூலமாய் நீர் பேசும். உங்கள்கிட்ட மணிக்கணக்கான உட்கார என்னால முடியாது. மணிக்கணக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு வசனத்தை ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், ஒரே ஒரு வார்த்தையாக 40வது நாளினுடைய இறுதியிலே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்னைக்குல இருந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன் மாதிரி கர்த்தர் சொல்லுகின்றார். உடனே ஆண்டவரை பார்த்து நான் ஒரு டீல் பேசுறேன், ஆண்டவரே 40 நாள் ராத்திரி பகலா நான் ஃபாஸ்டிங் இருந்து இந்த ஒரு வார்த்தை நான் கேட்கிறதுக்கு பதிலாக பக்கத்துல கூடி ஒரு தீர்க்கதரிசிக்கு போய் ஒரு 1000 ரூபாய் நான் காணிக்க கொடுத்தேன்னா அவன் அன்னைக்கே சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பான். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லி அந்த காரியங்கள் யாரும் செஞ்சு முடிச்சுட்டு போயிருப்பான். நான் இவ்வளவு நாள் காத்திருந்து இந்த ஒரு வார்த்தையை பெறுகிறதுக்கு நான் ஏன் பக்க வழியாக நுழைந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய நுகத்தை புறம்பாக்கக்கூடிய மனுஷீகம் இன்றைக்கு உலக அளவில் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய பெரிய பாவம் அது. தேவன் உங்கள்கிட்ட தான் பேசணும்னு ஆசைப்படுறார், உங்கள்கிட்ட தான் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். தேவனுக்கு சித்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு கூட நான் தொடர்பு கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பதாக நான் என்னை வெளிப்படுத்த வேண்டும், அவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் அவனுக்கு காரியங்கள் யாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படக்கூடிய நேரத்துல ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எனக்கு வேண்டாம், நீர் என் கூட பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாராகிலும் ஒரு காரியத்தை நீ பேச மனதா இருக்கிறது உண்டானால் யாராகிலும் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசும், அவனுக்கு நான் கொடுக்கூடிய காணிக்கை கொடுத்து விடுகின்றேன். இப்படி கர்த்தருடைய ஆளுமைகளை நீங்கள் புறம்பே தள்ள ஆரம்பிக்கிறது பொல்லாப்பு என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். எது பொல்லாப்பு? தேவனுடைய ஆளுகை இஸ்ரவேல் மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ராஜா எங்களுக்கு இருக்க ஆரம்பித்தால் போதும். இத்தனை காலங்கள் பரியந்தம் எகிப்திலே இருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் நடத்தி கொண்டு வந்த அந்த வழிகளை ஒரு முறை நீ யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா இருந்தா கூட இந்த மாதிரி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டு வந்த அந்த நடத்துதல்களை போல ஒரு ராஜா இருந்தா கூட நடத்தி வந்திருக்க மாட்டான். ஆண்டவராகிய தேவன் எப்படி நடத்தி கொண்டு வர ஆரம்பிச்சார்? வசனத்தில் என்ன போட்டுக்கு, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளிலே சுமக்கிறதை போல நான் அவர்களை சுமந்து கொண்டு வர ஆரம்பித்தேன்.
கழுகானது தன்னுடைய கூடுகளை கரைத்து தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறதை போல நானே அவர்களின் மேலே ஆளுமை செய்யும் ஒரு தேவனாய் விளங்கினேன். ஒவ்வொரு காரியத்திலும் பகலிலே ஆண்டவராக தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். உடனே ஆண்டவராக தேவன் அவர்களுக்கு மாறுத்தரம் கொடுத்தார். ராத்திரி நேரத்திலே பயமாயிருக்கிறது ஆண்டவரே, எல்லா விதமான இடங்களிலும் இது ஒரு வனாந்திரமான இடம், எந்த இடத்தில் எந்த சர்ப்பம் வரப்போகிறது எங்களுக்கு தெரியாது, எந்த இடத்தில் எந்த காட்டு விலங்கு வரப்போகிறது எங்களுக்கு தெரியாது, எந்த இடத்தில் எப்படிப்பட்ட ஜீவனத்திற்கு சேதம் உண்டாக்கக்கூடிய காரியம் வரப்போகிறது எங்களுக்கு தெரியாது. உடனே கர்த்தராக தேவனை நோக்கி முறையிடக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தர் உடனே ஒரு பெரிய ஒரு அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பி, உங்களுக்கே தெரியும் அக்னி வந்துச்சுன்னா எந்த விலங்கும் பக்கத்துல வராது, எந்த மிருகம் வராது. அதாவது நெருப்பு காமிச்சாலே போதும். இவ்வளவு பெரிய விலங்காய் காணப்பட ஆரம்பித்தால் அந்த விலங்குகள் எல்லாம் நடுங்கி ஓட ஆரம்பிக்கிறதை பார்க்கும். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, எப்படி முன்பதாகவே யோசித்து இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் சர்ப்பம் வராமல் இருக்கணும், விலங்குகள் வராமல் இருக்கணும், எந்த விதமான தீமையும் எந்த விதமான சின்ன பூச்சி கூட அவர்களை அண்டாது இருக்க வேண்டும் என்றால் நெருப்பை அவர்களுக்கு அரணாய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் எவ்வளவு விதமான ஒரு பாதுகாப்பை உருவாக்கினார். ஒரு ராஜா இருந்தா செஞ்சிருப்பானா? ஆனால் இத்தனை ஆளுமைகளை அவர்கள் புறம்பே தள்ளி எங்களுக்கு ஒரு அரசன் தான் தேவை என்று சொல்லி கேட்டது கர்த்தருடைய கண்களுக்கு பொல்லாப்பாய் காணப்பட துவங்கிற்று. இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பெரிய தப்பு. தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் ஒரு தேவன். எந்த காரியத்தை நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே உங்களுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் அறிந்து செய்யக்கூடிய தேவன். ஆனால் அவருடைய ஆளுமை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் விரும்பக்கூடிய ஒரு ராஜாவினுடைய ஆளுமை தான் எங்களுக்கு வேண்டும், ஒரு தீர்க்கதரிசியா எனக்கு வேணும், ஒரு ஊழியக்காரன் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கக்கூடிய நீங்களும் நானும் நீரே என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? அது என்னுடைய கண்களுக்கு முன்பதாக பொல்லாப்பாய் காணப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும், இவைகள் சீர்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய சித்தத்தின் ஊடாக கடந்து போய் தேவ ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகிறது உங்களாலும் என்னாலும் ஆகாது. 3 விதமான நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒன்று, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேவனில் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை. தேவன் எல்லா விஷயத்திலும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தேவன். அவரை தாண்டி ஏதாகிலும் ஒரு விஷயம் என்னுடைய மனதை ஈர்க்க ஆரம்பித்தால் அது பொல்லாப்பு என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். எல்லா விஷயத்திலும் நமக்கு தர்றார் கர்த்தர். எதை நீங்கள் கேட்க ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாலமோன் ராஜா கேட்கின்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க. ஆண்டவராகிய தேவன், நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தந்தேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தேன். இதுக்கு பின்பதாகி நீ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சத்துருவும் உனக்கு முன்பதாக நிற்க முடியாத அளவிற்கு தீர்க்கமான நன்மையான காரியங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தந்தேன் என்று அவன் கேட்டதையும் கேளாததையும் தரக்கூடிய கர்த்தரை காட்டிலும் எதிலே நீங்களும் நானும் திருப்தி அடைய முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்முடைய மனதிலே ஏதாகிலும் ஒரு காரியம் என்னை அறியாமல் கர்த்தராகிய தேவனை காட்டிலும் அதிகமாக ஈர்க்கிறது உண்டானால் அது பொல்லாப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது பொல்லாத காரியங்களிலே நின்று உருவாக்கப்படக்கூடிய வழி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். 2வது விஷயம், கற்பனைகளுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வசனங்களுக்கு மீறின ஒரு வாழ்க்கை. 2 கரைகளுக்கு உள்ளாக நீங்களும் நானும் அடங்கின ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால்தான் அநேகம் ஜனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பிரயோஜனமாய் காணப்பட முடியும். மற்றபடி கரைகளை உடைத்து வெளியேறக்கூடிய வெள்ள நீர் எத்தனை மக்களுக்கு சேதத்தையும் அபாயத்தையும் உருவாக்க ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் இந்த கர்த்தருடைய வசனங்களுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அல்ல, மற்ற மக்களை சேதப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 3வது ஒரு காரியமாய் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய ஆளுகைகளை புறம்பே தள்ளக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவன் ஆளுகை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு நன்மையும் குறைவில்லாமல் யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவன் சொன்ன எந்த நல்ல வார்த்தைகளிலே ஒன்றை கூட ஆண்டவராகிய தேவன் நிறைவாக்காமல் விட்டுவிடவே இல்லை. எல்லா காரியங்களையும் கர்த்தரை நிறைவாக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட சிதறிம்படிக்காக ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கவில்லை என்பதை பற்றி யோசுவா தன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து பேச துவங்க ஆரம்பித்தார். தேவனுடைய ஆளுகைகளை புறம்பே தள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு உலக ரீதியான தன்மைகளை நீங்களும் நானும் நாடி போகிறதனுடைய காரணம் உள்ளத்திலே காணப்படும் ஒரு பொல்லாப்பு. மற்ற மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தை எனக்கு வந்தாலே போதுங்க, எனக்கு அந்த அளவை போதும்,
ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட நேருக்கு நேராய் பேச வேண்டாம், ஆண்டவருடைய முகத்தை பார்க்க எங்களால் முடியாது, ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பக்க வழியாக நீங்கள் நுழைந்து போக வேண்டும் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் பொல்லாப்பு என்று கர்த்தராகிய தேவனால் சொல்லப்படுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்கள். இந்த பொல்லாத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும், சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் முடியாது. ஒருவேளை பேரளவு ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், எல்லா ஜனங்களாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்படலாம். என்றாலும் கூட உங்கள் அந்தரங்கமான வாழ்க்கையிலே உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளவேனும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த சம்பந்தத்தை மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இப்படிப்பட்ட விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தரும்படிக்காக உள்ளத்தை ஒருமனப்படுத்தினவர்களாக கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பதாக எவைகளெல்லாம் பொல்லாப்பாக நினைவு கூறப்படுகிறது என்று பாருங்கள். இந்த பொல்லாப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்கிறதை ஆராய்ந்து பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு நான் வேறு பிரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொன்னாரே. பொல்லாங்காக காணப்படக்கூடிய விஷயங்களிலே நின்று நீங்கள் நீக்கப்படும்படிக்காக ஜெபியுங்கள். தேவனுடைய ஆளுகைகளை புறம்பாக்கக்கூடிய பொல்லாப்பு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு உட்படாதிருக்கக்கூடிய பொல்லாப்பு, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போய், ஆண்டவராகிய தேவனுக்கு விருப்பமற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய ஆளுகைக்குரிய தன்மைகளை புறக்கணிக்கக்கூடிய பொல்லாப்பு, தேவனிலே திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையாகிய பொல்லாப்பு, இவைகளை விட்டு நீங்களும் நானும் நீக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னாரே. எதன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், எதற்காக நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எது என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யக்கூடியதாய் விளங்குகிறது? ஒருவேளை உலகமோ, உலகத்தின் மக்களோ, உலகத்திலே காணப்படும் தன்மைகளோ, உலகத்திலே காணப்படும் இச்சைகளோ, உலகத்திலே காணப்படும் பாவங்களோ இவைகள் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது உண்டானால் தேவனுடைய ஆளுகைகளில் நின்று நான் புறம்பாக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஆளுகையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் பொல்லாப்பின் நிமித்தம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டவனாய் நான் மெய்யாகவே காணப்படுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பித்தாரே. என் வழிகளை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என் கிரியைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வேதனைகள் உண்டாக்கக்கூடிய வழிகள் என்னிடத்திலே உண்டு என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து வேதனைக்குரிய வழிகளை விட்டு விலகினால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. உள்ளத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை புறம்பாக்கும் ஏதாகிலும் பொல்லாத வழிகள், கர்த்தருடைய வசனங்களுக்கு மீறுகின்ற பொல்லாத வழிகள், தேவனுடைய ஆளுகைகளை புறம்பாக்கும் பொல்லாத வழிகள், உலகத்தினால் ஈர்க்கப்படக்கூடிய பொல்லாத வழிகள், தேவனிலே திருப்தி அடையாத பொல்லாத வழிகள் என்று சொல்லி ஏதாகிலும் மார்க்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் இவைகளோடு கூட பரலோக ராஜ்யத்திலே கடந்து போகிறது முடியாது என்பதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. கற்றுக்கொண்ட இந்த வசனங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும் ஆண்டவரே. வசனத்தை கற்கிறவர்களாய் மட்டுமல்ல, அவைகளின்படி நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்ற வல்லமைகளை உருவாக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ அவைகளை நாங்கள் பிடித்துக் கொள்ள ஆசையாய் உம்மை தொடர்ந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராக தேவனுக்குள் வளர வேண்டும் என்று கர்த்தர் நீர் எங்களிடத்திலே விரும்புகின்றேன், கர்த்தர் நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றேன். இந்த எதிர்பார்ப்பின்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயத்த தேவ ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகத்தக்கதாக சீர்கேடுகளை விட்டு விலகி தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாகுதலை பயபக்தியாய் ஆசரித்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். Alleluia,
அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.